ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரியதர்ஷினி. லைம்லைட் கோச்சிங்ல 3 months டப்பிங் கோர்ஸ் படிச்சேன். இப்போ ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மதுரையில கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு கிடைச்சிருக்க ப்ராஜெக்ட் வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். மந்த்லி கிரெடென்ஷியல்ஸ் மாதிரி எனக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல கொரியன் ப்ராஜெக்ட், அதுல எனக்கு லீடா பேசுற சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னோட டப்பிங்கான ஒரு செஷன் முடிஞ்சிருச்சு. என்னோட ப்ராஜெக்ட்கான ஒரு செஷன் முடிஞ்சிருச்சு. அவங்க அங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னதுனால நான் ரொம்ப பயந்தேன். ஆனா உங்களை ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காங்க, ரொம்ப சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னை ஸ்பரிசிக்காதீர்கள் ராஜமாதா குந்தி, என்னுடைய புனிதம் பறிபோய்விடும். இனி திரௌபதி தம்முடைய மருமகள் அல்ல, தம்முடைய புத்திரர்களுக்கு பத்தினியும் அல்ல, குரு வம்சத்தின் குலவதுவும் அல்ல. திரௌபதி, இனி நான் கணவனற்றவள், நாமமற்றவள், வம்சமற்றவளாவேன். நான் ஆரவாரத்தோடு ஆகாயத்தை தொடும் காட்டு தீயாவேன். பரிசுத்தத்தின் உச்சம், ஆனால் அசுத்த உள்ளங்களோடு உழன்று கொண்டிருந்தவள். இன்று நிறைந்த சபையில் நான் வடித்த கண்ணீர் அகிலம் அனைத்திலும் உள்ள பெண் குலத்தின் வேதனையின் அடையாளமாகும். ராஜமாதா குந்தி, மகாராணி காந்தாரி, உமது பிராணனு காக்கப்பட வேண்டும் என்ற இச்சை கொண்டிருந்தால் இப்போதே இந்த சபையை தியாகம் செய்து விடுங்கள். ஏனெனில் அநீதியை விளைவிக்கும் இந்த அரசவை சற்று நேரத்தில் மண்ணுக்குள் செல்லவிருக்கிறது. நான் மனித பிறவி அல்ல, மரணத்தின் அவதாரம், இறப்பினை வழங்கக்கூடியவள். இந்த அதர்ம சபையில் கூடியிருக்கும் அனைத்து துஷ்டர்களின் பிராணனை பறிக்க வந்த மரணம். வழங்கவிருக்கின்றேன் என் சாபத்தை, அநியாயத்தை விளைவிக்கும் இந்த அநீதி சபை. வேண்டாம் திரௌபதி, சாபமிடாதே திரௌபதி, மன்னித்தருள்வாயாக, மன்னித்தருள்வாயாக. என்னுடைய சாபமே மன்னிப்பாகும் மகாராணி. தண்டிக்க நான் முடிவெடுத்திருந்தால் இந்த பாவிகளுடைய வாழ்வு அனுக்ஷணமும் நரகமாகி அவர்களை நிந்தித்திருக்கும். அதிலிருந்து விடுபட இயலாமல் யமலோகம் சென்றிருப்பார்கள். தவறு திரௌபதி, ஜனனம் மூலம் வாழ்வளிக்கும் ஸ்திரீ வாழ்வினை அழிப்பவள் அல்ல. அவையில் வீற்றிருக்கும் வாழ் கொண்ட வீரர்கள் தமது வாழ்வினை போக்கியவர்கள் ஆவர். நீங்கள் இப்போ ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணீங்களா? இல்லை உங்களுக்கு நான் ஆஃப்லைனில் போயிருந்தா எனக்கு பெட்டராக இருந்திருக்கும்னு ஏதாவது இப்போ டவுட் இருக்கும் இல்லையா பார்க்குறவங்களுக்கு? அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஆஃப்லைன் என்னையை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைனை விட ஆன்லைன் பெஸ்ட்டு. ஏன்னா ஆஃப்லைனில் 10 பேர் இருக்காங்கன்னா நம்ம கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க 10 பேர் நம்மளை கவனிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருக்கும். அது எப்போவுமே நம்மளுக்கு அது இருக்கக்கூடாது. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த 10 பேர் முன்னாடி இல்லைங்கிற ஃபீல் ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்டு. அதனால ஆன்லைன் கிளாஸ் தான் பெட்டராக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக கிளாஸ் போகுமா இல்லை ரொம்ப ஒரு மாதிரி டைட்டாக இருக்குமா? அதை பற்றிலாம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போது ஒரு அப்பா வீட்டில் இருக்காங்கன்னா அது எப்படி இருக்கும்? அவர் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பார், நம்மளை அன்பாகவும் பார்த்துப்பார், ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம மனநிலை சரியில்லை அப்படின்னா சார் கண்டிப்பாக உன்னோட மனநிலை தான் சரியில்லை, நீ அதை சரி பண்ணிக்கிட்டு நீ பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிழைகளோடு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக சார் கடுமையாக சொல்லுவாங்க. ஆனால் அது நம்ம நல்லதுக்கு தான். ஓகே, இப்போது கிளாஸையும் தாண்டி சார் உங்களுக்கு வேறு ஏதாவது கைட்லைன்ஸ் அப்படிலாம் கொடுப்பாங்களா? இல்லை ஜஸ்ட்டு கிளாஸ் தானே, இது முடிச்சுட்டு இப்போது போ அப்படின்னு சொல்லிடுற மாதிரி? அப்படியெல்லாம் கிடையாது. நான் பார்த்த வரைக்குமே என்னோட சீனியர்ஸ் எல்லாருக்குமே சார் கைட் பண்ணுவாங்க. நாங்கள் கிளாஸில் பெர்ஃபார்ம் பண்ணும்போதுமே சொல்லுவாங்க. அது ஒரு பெருமைக்காக சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கறதுக்காக அதை சொல்லுவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு 10 பேர் அவங்க சீனியர்ஸ் போயிருக்காங்க ரெக்கார்டிங்க்கு, இது டப்பிங் ரெக்கார்டிங்க்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தை கொடுக்கும். நம்ம லோவாக ஃபீல் பண்ணும்போதும் அந்த உத்வேகம் நம்மளை இன்னும் சிறப்பாக செயல்பட வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் மூலியமாவே இன்னொரு ப்ராஜெக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு. கிளாஸை பத்தி சொல்லணும்னா கிளாஸ் ரொம்ப ஜாலியா போச்சு. 3 monthsமே ஒவ்வொரு நாளும் அதை என்ஜாய் பண்ணி பண்ணோம். சாரை பத்தி சொல்லணும்னா சார் ரொம்ப ஜாலியா கிளாஸ் எடுத்தாங்க. சில சமயம் கண்டிப்பா இருந்தாலும் அதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஃபைனல் டே ரெக்கார்டிங்குமே ரொம்ப ஜாலியா போச்சு. நிறைய லிப்சிங்க்கு நிறைய கத்துக்கிட்டோம். அன்னைக்கும் ரொம்ப ஜாலியா போச்சு கிளாஸ். உங்களுக்கும் 1% இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அது 1000 times ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த கிளாஸ் கண்டிப்பா மாத்தும். நீங்க என்னோட பாஸ் பண்ண பேட்ச்மேட்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கு. எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க நம்பி சேரலாம்.